அந்த நாள் சாப்பாடு மாதிரி இருக்கடா பெரிய இதில் பனோல பங்கு இதே பழைய காலத்து ஆட்டுச்சின்னு சொல்லலாம் அப்படி தானே அந்த காலத்தில் காய்ச்சி வேணும் என்ன அதே மாதிரி நான் உன்னோட தான் வீடியோக்கு சொல்லல ஆனால் நல்லா இருக்கு நல்லா உப்பு என்ன புகை வருது கொஞ்சம் வேறுங்கோ பாக்கி ஆசையாக இருக்குதுங்க ரோமனை தான் வைக்கிறேன் பெரிய இது ரெண்டு வைக்கல நல்லா இருக்கு எனக்கு தண்ணி வத்தி வர கணக்காக இருக்கு என்ன இப்படி தேவைப்படைக்க ஒரு தனிச்சு அந்த வல்லார பெரிய அருமை பெருமை இல்லை வெளிநாடுகளை பண்ணுறது வல்லார இதில் கிடக்கு அப்பாவே அங்கே கடையில் பண்ணுறாரு சந்தையில் கடை கொஞ்சம் கூட நேரம் அவிய போடும் கூட நேரம் வந்து முதல் போடக்கூடாது வெங்காயத்தோட. வணக்கம் சகோதரங்கள் உறவுகள் எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சோமையாக இருக்கோம் நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம். கனநாள் ஆச்சு என்ன சமையல் வீடியோ போட்டு என்ன கனநாள் ஆச்சுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவை இதுக்கு எதுக்கு ஊற வச்சுக்கிறீங்க? இது கனவை வந்து உப்பும் புளியும் போட்டு ஊற வச்சா அந்த உப்பு கொஞ்சம் ஊறுறதுக்காக வேண்டி உப்பும் புளியும் போட்டு என்ன உப்பும் புளியும் போட்டு வித்தியாசமான முறையாக இருக்குது. உடனே கனவாய்க்கு உப்பு போட்டால் அந்த ஊறுறது அந்த கனவையில் பிடிபடுது இல்லைண்ணா. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்ரஜி எங்கே வாங்கியிருந்தீங்க நீங்கள்? ஆட்ரஜி நீங்கள் சொல்லுங்கள். யாழ்ப்பாணத்தில் ஆட்ரஜி வாங்கியிருந்தது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளார சம்பல் ஏற்கனவே செய்து வச்சாச்சு. இதில் பார்த்தா தெரியும் பாருங்க வெள்ளார சம்பல். மற்றது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை, மற்றது வெங்காயம், மிளகாய், தேசிக்காய், 2 தக்காளி இருக்குது. அப்படியே எல்லா சமையல் வேலையும் ஆரம்பிச்சாச்சு. மற்றது யாரா என்ன சொல்ல புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. இன்றைக்கு கொஞ்சம் நேரம் போயிடு. நேரம் போனது சொல்லுங்க ஏன் சொல்லுங்க என்னதுக்கு நேரம் போனது? கடைக்கு பெயிண்ட் அடிக்க போயிட்டு அதனால லேட் ஆகிடுது. நாங்கள் பெட்டி வச்சுட்டு காவல் பார்க்குறோம். பசிக்குது 1:30 ஆகிடுது. என்ன 12 மணிக்கு சாப்பிட்றாங்க 2 பேர் நெடுகலும் 2 மணி பசிக்க விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. பசி போயிட்டு என்ன அது பிரச்சனை இல்லை. திருப்பி அந்த நேரத்துக்கு அந்த டைம் சாப்பிட ஒன்று மாதிரி கிடக்கு. அங்கே வந்து இதுகள் இல்லை. இப்போ டைமை பார்க்குறேன் இல்லை. சரி நாங்கள் துவங்குவோமே. ஓகே, முதலாவது என்ன செய்ய போறீங்க? முதலாவது அடுப்பு மூட்ட வேணும். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு மூட்ட வேணுமா? அடுப்பு மூட்டட்டும். தீ மூட்ட வேணும். தீ மூட்டுங்கோ. ஓ 2 உண்டா செய்வோமோ இல்லாடி உண்டா? 2 உண்டா. இப்போ அடுப்பு இருக்குதானே? முந்தி தான் பிரச்சனை. இப்போ அடுப்பு இருக்குது. 2 உண்டாச்சு நேரம் போட்டு தானே. எங்களுக்கு செய்முறை தெரியா நீங்க சொல்லணும் என்ன மாதிரியாண்டு. ஓ அது ஒரு வித்தியாசமாக சமைப்பிடம். இப்போ நோவலாக தான் செய்ய போகிறோம். என்ன சொன்னா ஆட்ரச்சியே திருப்பியில் இப்படி வந்ததுக்கு தான் ஆட்ரச்சி சமைக்கிறோம். என்ன மாமா வந்ததுக்கு என்ன இல்ல இப்ப நான் நடப்பயணம் போட்டு வந்த அப்புறம் ஆட்ரச்சி கறி வைக்கல. ஒரு ஆட்ரச்சி கறி வைக்கல. நான் ஆட்ரச்சி வச்சு குடல் செய்து வைக்கிறோம் நாங்க. ஆனா ஓகே அப்ப உள்ளி போடலாம். உள்ளி இடிக்கிறான் வேலை. அவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன். நான் உள்ளி இடிக்க போறாராம். உள்ளி எல்லாம் மிஞ்சி இருக்குது. உள்ளி அதுக்கு சமையல் நல்லா இருக்கு. என்ன செய்ய ஆசையா இருக்கு. உள்ளிக்கு இவருக்கு நான் கொடுக்க போனேன். அதுக்குள்ள போட்டு எல்லாம் நான் போனேன். சிலோவா தான் பேலி தக்காளியை வெட்டுங்க. தக்காளி வந்து வெட்டும். டைமுக்கு வெட்ட போறீங்க கணக்கு பார்த்து. ஓகே, தக்காளி வந்து கனவாக்கி போட்டு வச்சால் கனவேல நோமலாக வந்து அந்த கனவேண்ட ருசி இது வெடுக்கு தன்மை தக்காளி பழம் போட்டால் எடுப்பாடும். ஓகே, இதுக்கு ஆட்ரச்சிக்கு தக்காளி ஆட்ரச்சி தேவை. தக்காளி இல்லை தேவையில்லை. அது வந்து நோமலாக வச்சாலும் நல்லா இருக்கும். எப்படி வச்சாலும் நல்லா இருக்கும். வெங்காயம்லாம் போட்டு துவைக்க புரியல. முதல் வெங்காயம்லாம் போடுவோம் முதல். ஓகே, முதல் இந்த சட்டி கொதிக்குது. எப்படிங்கோ இஞ்சி கொஞ்சம் போட்டு அடித்தா நல்லா இருக்கும். இஞ்சி என்ன உள்ளியை ஃபுல்லாக அடிங்கோ. நாம் அந்த உள்ளி கொஞ்சம் இடிஞ்ச அப்புறம் மற்றதுகள் போடணும். கெமிக்கல் சாமான் போடாமல் நோமலாக தான் செய்ய போகிறோம். என்ன கெமிக்கல் போட்டால் சில நேரங்களில் நல்லா வரும். சில நேரங்களில் இல்லை கெமிக்கல் சாமான் சும்மா அந்த பவுடர்கள் அதுகள் போட்டோம். இப்போ இயற்கையாக இருக்கிறது இல்லை. கெமிக்கல் சொன்னால் தூள்கள்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. விளக்குது கெமிக்கல் இல்லை ஒரு கணக்கு வித்தியாசங்கள். கெமிக்கல் இல்லை எல்லாம் கலப்படம் தான். பவுடரை அப்படி பார்த்தா கெமிக்கல் பார்த்தா அதுக்கு இந்த மருந்து கலக்குறாங்க. மருந்து அடிச்சு தானே வெங்காயங்களும் வரும். வெங்காயம் மிளகா அப்படித்தான். அடுத்து அந்த இது தாளியங்கள் போடலே. தாளியம் போடுவோம். ஒரு இடத்துல தனி கூட்டி விடலாம். என்ன கூட்டு எல்லாம் கூட்டு 2 கூட்டி விட்டு இது நோமலாக சிலுவாக தானே வேலை. இது காசு 2 ஒரே இடத்துல 2 சமையல் வேறு லெவலில் இருக்கு. வேறு லெவலும் அந்த அடிக்கிறாரு. என்ன கொஞ்சம் இஞ்சி போட்டால் கொஞ்சம் பாசம் இருக்கு ஆட்ரச்சிக்கு. என்ன இஞ்சி நல்லா ஆட்ரச்சி என்ன சொல்லுங்க. இஞ்சி சில பேர் போடுறதில்ல கூடுதலாக. என்னென்னு சொன்னால் அந்த ஆட்ரச்சின்னு அந்த பாசத்தையே அந்த டேஸ்ட்டையே அந்த இழுக்கும். ஆனால் இஞ்சி போட்டால் அந்த ஆட்ரச்சியோட சேர்ந்து சமைக்க ஒரு சுவையும் பெறும். அப்படி இருக்கு. அதே ஒரு சுவை ஒன்று இருக்கும். இஞ்சி போடுறாங்களான்னு சில நேரம் போடுறே இல்லை. ஆட்ரச்சி கொழுப்புக்கு தானே ஃபேமஸ். ஆட்ரச்சி இல்லை இது ஊர் ஆட்ரச்சி. இவ்வளவு இது எத்தனை கிலோ? இது வந்து 1.5 கிலோ. 1.5 கிலோ. 1.5 தசை கூட இருக்குதோ. ஓ
நான் நல்ல சின்ன சின்ன படிவா வெட்டி இருக்கிறேன் ஒரு நீங்கள் சொல்லி வெட்டி வச்சு நீங்கள் இல்லை நான் இங்கே வெட்டினா நீங்கள் வெட்டினீங்களோ அங்கே அவ வெட்ட நேரம் இல்லை அவள் கழுவாங்க கொடுவாங்க எனக்கு ஒரு கரண்டி தான் பிராக்கு பண்ணுறோம் அவ சின்ன கரண்டி அங்கே இருக்கு எட்டு பேர் நீளமாக இருந்து கூடாது இங்கே வந்து நீளம் அது ஓகே இது காணும் எங்கே எடுத்துட்டு இல்லை ஓகே காணும் இது இது இருக்க கலக்கி விடும் கிளக்கு தூள் போட்டு நச்சீரகம் காணும் நச்சீரகம் இஞ்சியில் உள்ளியெல்லாம் எடுக்கிறீங்க இதை சேர்த்துடிங்கோ அதில் புள்ள அடிங்கோ கொஞ்சம் ஆனால் வெங்காயம் வதங்கிக்கே நல்ல வாசம் கொண்டு வருது நண்டைக்கு மாமாவில் நிற்கிறேன் இல்லை நான் பக்கத்தில் மாமா தெரியும் தானே கொக் தானே மாமா ஐயமில்ல அப்போ எப்படி இப்படி செய்யணும்னு தெரியும் நாங்கள் கூடுதல் அந்த பெருஞ்சீரக மதங்கள் எல்லாம் போட்டு தானே சமைக்கிறோம் நாங்கள் முதலே மற்றது தேங்காய் எண்ணெய் வாசமும் சேர்ந்து வரதால திறமையாக இருக்குது தேங்காய் எண்ணெய் நல்ல வாசம் அடுத்து பெருஞ்சீரகம் போடணும் தாலி வச்சாமா இது வந்து முதல் போடக்கூடாது வெங்காயத்தோட ஏன் கருத்திடும் என்ன இந்த டக்கண்டு போடக்கூடாதான் போட்டா கறக்கும் அப்படித்தானே கூட நானும் மெனவப்பட்டு எண்ணெயோட சேர்த்து போடுறேன் எண்ணெயோட சேர்த்து கறக்கும் வெங்காயம் அந்த இந்த கருத்த மனம் தான் பாரு இந்த எரிஞ்ச மனம்லாம் அப்படி நடக்கிறது எனக்கு இது சேர்ந்துபடி வெங்காயம் தாளிச்சு அப்புறம் போட்டால் அந்த வாசம் பாரும் நண்டு கடைக்கு தான் கூட இது போடுறது என்ன வெந்தயம் இது பாரு வெந்தயம் இந்த பெருஞ்சீரத்தை அப்படியே நிற்கிறார் ஒரு கருகாம நிற்கிது அந்த டேஸ்டையும் கொண்டு வரும் இப்படி செய்தா அதை விட எண்ணெய் சூடு எண்ணெய்க்கு போட்டால் பொரியும் இல்லி அங்கே ரத்தம் முழுவ சாப்பிடுவாங்க ரச்சி ரத்தம் முழுவ ஓ ரச்சி சும்மா அபிகிறதா ஆனால் அரவியெல்லாம் சாப்பிட்றது அங்கே கூட பார்த்துருக்கேன் ஒரு ரச்சி துண்டு அப்படி பொரிச்சா கிரில்ல போட்டால் வலது பக்கம் விடாத பக்கமும் நடுவுக்கு அவியாது அதை சித்திரோனை விட்டு ஒரு தேசிக்காய் புளி விட்டு வெட்டி முள்ள சாப்பிடணும் வேற ஒரு பயிலாகி உண்டு பயிலாகன்னு சொல்லி இந்த மரக்கறியெல்லாம் அதுகள் வளர்க்குது அது நல்ல எனக்கு அது பிடிச்சது அப்படி தான் பிடிக்கும் நான் வரட்டுறேன் இல்லை அடுப்பில் கூட அவிச்சா சுசி மீடாது உடம்புக்கும் அது சேர்ந்து நல்லதாக போகாது விளங்குது என்ன செய்ய போறீங்க இறைச்சி போட போகிறோம் இறைச்சி ஆட்டிறைச்சி போட போகிறார் இந்த வேறங்கோ நான் டயட்னாலும் கூட ஆட்டிறைச்சி சாப்பிட தான் போகிறேன் சாப்பிடாம ஐயோ ஆனால் கொழுப்பரை சாப்பிட மாட்டேன் ஆட்டிறைச்சி மட்டும் இந்த வேறங்க ஆட்டிறைச்சி நல்ல எலும்பும் இருக்கு என்ன நான் கொழுப்போட சாப்பிடணும் அந்த நேரம் தான் கிடக்கும் கொழுப்பெல்லாம் போட்டிருக்குல்ல முண்டை ஒரு வித்தியாசம் இப்போ பார்ப்போம் கண்ட தூள்களை போடாமல் நோமலாக கறி நோமல் தூள் கறிக்கு போடுற உள்ளி போட அரைச்சி போடுறது சோசுகள் விட எல்லாம் மாற்றி செய்து பார்க்குறானே அவர் ஒரு நாளும் ஒரே மாதிரி செய்யலாதானே மூடி அப்படி அவிஞ்சு தண்ணி பற்றின அப்புறம் பிரட்டுறது தண்ணி பற்றின அப்புறம் உப்பு போட போறீங்க உப்பு இப்போ கொஞ்சத்தை போடுவோம் இப்போ போட்டால் இல்லை உப்பு வந்து இறைச்சியில் ஊறினால் கூட ஒரு நாள் அந்த தெரியாது கூட பிடிச்சால் அந்த எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட உப்பு மாதிரி காட்டும் அதுக்கு கணக்கான முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டா ஓகே கணக்காக தான் ஓகே இது கிளற விடுமா கிளறி விடுங்க கொடுக்க இப்போ முதல் குறைச்சி போட்டால் நல்லா அதுதான் முதலே குறைச்சி போட்டால் நல்லா உப்பை எப்பயும் முதல் குறைச்சி போடணும் கணக்காக போடக்கூடாது சரி என்ன அப்படியே மூடி விட்டுட்டு ஓகே அடுத்த வேலை கனவை கனவை இது நான் வடிச்சு போட போகிறேன் நல்லா வடிச்சேன்னு கையால் தான் வடிக்கலாம் போல இப்படி வடிக்க மாட்டீங்க இப்படி வடிக்கிறேன் கை மட்டும் தண்ணி எப்படி முழுக்க போகும் அது கொஞ்சம் போனாலும் பிரச்சனை இல்லை கடவை கொஞ்சம் கூட நேரம் அவிய வேணும் கூட நேரம் அவிய வேணுமா கனவா பிரட்ட தண்ணி மாதிரி இருக்காது என்ன தண்ணி மாதிரி இருக்காது இல்லை நல்லா அவிஞ்ச பிறகு தூளை போட்டு பிரட்டி ஒரு 2-3 நிமிஷத்தாக இறக்குறது இன்றைக்கு கூட என்ன சொல்றது எண்ணெயும் கூட பாவிக்கல கணக்காக தான் பாவிச்சிருக்கிறோம் என்ன அடுத்த பேஜ் 2 கனவா கறி மாதிரி இருந்தால் இதுவும் கறி வேந்து இதுவும் கறி மாதிரி இருந்தால் ஒரு சுவைராது பிரட்டல் கூட நல்ல பிரட்டல் நல்லா இருக்கும் இதோட சேர்த்து இந்த வெள்ளார சம்பலோட இதோட சாப்பிட பிரட்டல் சூப்பராக இருக்கும் அவி இது என்ன நான் கூட எலும்பு இருக்கு என்ன எலும்பு நான் பெருசாக போட்டுக்கிறேன் எலும்பு போட்டால் கறி கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் என்ன எலும்போட அவியே நல்லா இருக்கும் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுறேன் எக்ஸ்ட்ரா சொன்னீங்க எலும்பு இருக்க அந்த இதுகள் சாப்பிட நல்லா இருக்கும் அது வந்து இந்த கறியில் தாண்டா கறி வந்து நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அந்த சூப்புக்கெல்லாம் எலும்பு சூப்பு கறியை வைக்கிறது எலும்பை போட்டு வடிச்சு போட்டு தானே சூப்பு செய்கிறது தூள் அவிஞ்சு வர போடணும் அவிஞ்சு வர போடலாம் எல்லாத்தையும் முயற்சி செய்து பார்க்கவும்
முயற்சி செய்து போட்டு தோத்துட்டோம் மட்டும் விடக்கூடாது. பார்ப்போம் அது இது என்ன இல்லை வேண்டு பார்ப்போம் ஒரு அவிஞ்சிருக்கா லேசில் ஆட்டிறைச்சி அவிஞ்சாலும் இது வந்து அடுப்பு கொஞ்சம் கீட் குறை இல்லை முதல்ல அமர்த்துங்கோ ஜெனி எடுங்கோ கை சுட போகுது. அது வந்து நோமல் அது முடிச்சடி எடுத்துற மறந்து போகிறேன் கிடாக்கு எடுத்து கனவை கனவை அவிய நோமலாக கனவை எப்படி நாங்கள் வச்சாலும் நல்லா புளிஞ்சு தண்ணிலாம் வச்சாலும் அவிய தண்ணி வந்தோண்டே இருக்கும். படிக்கல போட்டுறாங்க தண்ணி வந்துட்டு அப்பலாண்டு வடிக்கல வடிச்சுட்டா நல்லா அவன் புள்ளிஞ்சு வரும். எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் தானே எப்படி இருக்கு மாட்டேன் சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன கொண்டு சாப்பிட்டு பார்க்க நேரடி அது ஒரு அவையாட்டியும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டு பார்க்க கனவா தானே யாரோ பதினஞ்சு விட்டு சாப்பிடக்கூடிய பார்த்து போடும் நல்லா இருக்கணவா ஓட்டு கனவை அதில் அந்த சீரகமும் இது போட்டு நீங்கள் என்ன பெருஞ்சீரம் அது வந்து கடிவாட்டு நல்லா தெரியும் என்ன எடுத்தாங்க கொண்டு பார்க்க ஏன்னு சொன்னால் பெருஞ்சீரம் எண்ணெயில் போட்டு வாராட்டி போட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம இந்த கடவாய் பாருங்க என்ன மாதிரி இருக்கு எப்படி இருக்கு ஒரு அரைப்பதமாக அவிஞ்சிட்டல அது ஏற்கனவே ஊற விட்டுட்டீங்க நல்ல அப்போ அவிஞ்சிட்டாரு கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கு கேட்டா உப்பு பிடிச்சிருக்கு உப்பு இருக்கு கொஞ்சம் உப்பு முதலே போட்டு இப்படி திறந்து விடுறது சில நேரம் தண்ணி பத்து என்ன தந்து விட்டா மூடினா தான் தண்ணி குயிக்கா வேலையும் மூடி விடுவோம் என்ன சுரந்துடும் வெளி காற்று அடிக்க சூடு குறைஞ்சி கொண்டு போகும் வெள்ளார சம்பல் டெய்லி போடுறதான நல்லா இருக்கு என்ன வெள்ளார சம்பல் வெள்ளார மூளைக்கு நல்லமா வெள்ளார இதில் கிடக்கு அப்பாவே அங்கே கடையில் பண்ணுறாரு சந்தையில் இதில் இந்த விடுங்க பஞ்சு போல இல்லை இல்லை இதில் பிரச்சனை இதுக்கு போகிறது இதுக்கு போகிறது யோசிச்சு தான் போகணும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வேண்டாம் தேங்காய் தென்னை மரம் கிடக்குது. வெள்ளார வந்து தோட்டத்தில் செய்கிறது இப்படி பிடுங்கிறது ஆக்கள் இந்த பலவழக்க தோட்டத்திலும் இருக்கும் தோட்டத்திலும் இருக்கும். இது தோட்டத்தில் இருக்கிறது அது இதாக ஒரு இது வந்து தானா வர்றது நல்லது தானா வரையில ஒன்று நட்டா வந்தா பெருகும் அது வளவழுக்க வர நல்ல மட்டும் சொல்லி நம்ம பெருகைகளை சில இடங்களில் பாம்பு எழுமந்து நிற்கும். எங்கள் அக்கா உள்ள அப்படியே புல்லா பெற வந்து ஐயா இப்போ அழிச்சாது. ஓ அந்த வளவு இப்போ தோட்டத்தில் வந்து மருந்துகள் அடிச்சலி செய்யணும். இல்லை இல்லை இது கிணத்தடி பக்கத்தில் இருந்தா சரி இது தண்ணி போகும். இப்போ அந்த தேங்காய் வல்லார பெரிய அருமை பெருமை இல்லை வெளிநாடுகளை வேண்டுறது வல்லார நல்ல சூப்பர் ஜாமன் அந்த தேங்காய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இது இருக்கும். அது வல்லார நான் ஒரு காலம் அங்கே சாப்பிடுறேன் நல்லா அவிஞ்சு வேறு என்ன தண்ணி வந்து கொண்டு இருக்கு. இதோட சேர்த்து கூட்டாயும் சரி ஓகேயா இருக்கு. புளியை விடாமல் விடலாம். இங்கே வேறுங்க ஆட்டிறைச்சியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அவிஞ்சிட்டுது. அப்படி பார்ப்போம் இந்த பாருங்க இஞ்சி இப்படி நாங்கள் சாப்பிட்றாங்க அங்கே இப்படி அவியகள் நான் சாப்பிட்றேன். இது சூழல் கூட வேணும் கொஞ்சம் உப்பு கணக்காக இருக்குது. இப்படி தேவைப்படைக்க ஒரு தனி சுவை அந்த உப்பு இல்லை சமைச்சு இப்படி சாப்பிடாமல் ஒன்று தான் கறி வச்சும் சாப்பிடணும். இப்படி ஒரு சாப்பிட நல்லா இருக்கும். கறி வைக்க அந்த வெங்காயத்தோட தாளிச்சு கிழிச்சு இது இப்படி வெள்ளைக்காரன் சாப்பிட்றவ வெள்ளைக்காரன் அப்படி இல்லை நான் வீட்டில் அப்படி சாப்பிட்றேன். இந்த பாருங்க ஆனால் அவிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு அவிஞ்சிருக்கு. இனி தூளை போட்டு செய்தீங்களா ஓகே இருக்கும். இனி தூளை போட்டு தக்காளி பழத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு செய்தீங்களா ஓகே. இந்த ஆட்டு தன்மை அப்படியே தெரியுது என்ன குடும்ப ரெண்டு ஆட்டா அந்த ஆட்டிலே வட்டி தராங்க. அது நல்ல விஷயம் தானே. சில பேர் உள்ளு வச்சிருந்தோன்னு வெளியில் சின்ன கோழி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் சுத்தம் மாற்றுகள் பிரச்சனை கிடக்கு என்ன. இந்த வெடுக்கு தன்மை போடுறதுக்காக வேண்டிய தக்காளி பழம் போட்டால் ஒரு நல்ல ஒரு இனிப்பு தன்மை உண்டு வரும். அது நல்ல தன்மை வெடுக்கும் போகணும். அதோட உப்பு கூட போட்டாலும் தக்காளியை போட்டு சமாளிக்கலாம். அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது தக்காளியில். புளிக்கு பயிலாயும் தக்காளியை பாவிக்கலாம் என்ன புளி போடாட்டி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அண்டைக்கு போட்டு அண்டைக்கு தக்காளி சோஸ் விட்டுனாங்க என்ன இன்றைக்கு இது தக்காளி பழம் இதில் தூள் போடுறோம். இப்போ
இது உரைப்பு இல்லாத தூள் என்ன உரைப்பு தான். அவ்வளோ உரைப்பு இல்லை தானே மல்லி கலந்த தூள் இல்லை தானே. என்னோடது என்னோட தூள் கூட சிக்கன் மசாலான்னு சொல்லி ஆனால் அது நல்ல டேஸ்ட் உண்டு. நீ கணக்கு அப்படி வைக்கிறா பேக்கிங்கில் அதுகள் எல்லாம் கூட இல்லை மாறி எல்லாம் சூசி பண்ணுற விளையாட்டு தான். இன்னும் கொஞ்சம் போடவும். சரி கலப்போம் என்ன இதுக்கு போடுங்க. இதுக்கு போடத்தான் பண்ணும் தூள். இந்த நீங்கள் கலவுங்க இந்த கலவுங்க கலக்கி கலக்கி போடுவோம். சட்டி இருக்கு அப்படிங்க அந்த சட்டி விழுந்து போடும். சட்டி இப்படி விழுந்து போடலாம். கலவுங்க அது அது கொஞ்சம் நட்டி வர மாதிரி வச்சுக்கிறேன். நல்லா இருக்கு எனக்கு தண்ணி வற்றி வர கணக்காக இருக்கு என்ன நல்லா பத்தா தண்ணி வத்துறா கரை நேரமாகவே கனவே தண்ணி வேறு இப்படி இருந்தாலும் கனவே அதே பொறிக்க மேலே பாருது பார்ப்போம். வடிக்கிறது தண்ணி 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 கீழே போடுங்க தண்ணிக்கு கடமோ போடு. சரி என்ன ஒன்று போடுங்க உரைக்கட்டும். சரி உரைக்காது மழை வராமல் சரி. மழை இப்போதே வர்ற மாதிரி தெரியல. துளி ஒரு பக்கம் துளி 1-2 விழுது ஆனால் வர்ற மாதிரி தெரியல. ஆனால் இப்போ 2-3 துளி விழுது. மழை வராது என்னதுன்னா அந்த முகில் நல்ல இதான இல்லை மழை வரண்டா கருக்கு மேலே எல்லாம் விட ரோமனை தான் வைக்கிறோம். பெரிய இது ரெண்டு வைக்கல நல்ல கலராக இருக்கு. என்ன கூட பிளான் போட்டு வச்சால் சில நேரம் நல்லா ஐம்பராது கணக்கு அதுகளை போட்டு என்ன பிளானிங் கூடினா பிழைக்க பார்க்குங்க. சொன்னது உப்பும் தூளும் தான் போடுறது கடை வெங்கடை என்ன மற்றதில் ஒன்றும் போடுறது. ஆட்டிறைச்சியை பொறிச்சு வைக்கிறது தெரியுமா? அது ஒரு வித்தியாசமாக இது இங்கே பாருங்க பாக்கி ஆசையாக இருக்குது உங்கள் ஆட்டிறைச்சி. அந்த மினுங்கி கொண்டு இருக்கு. நீங்கள் தக்காளி சோஸ் விட்டீங்க அந்த கலர் இல்லை ஆனால் மினுங்கி கொண்டு இருக்குது. காரணம் அதுக்கு கொழுப்பு என்ன வித்தியா வைக்கணும் சூஸ் பண்ணாமல் வைப்போம். இந்த கொழுப்பால இல்லை மினுங்க தானே மழை வருதோ மழை வருது நோவலா தூருது இதுகள் பேர்ந்து போடுறதோ கடைசி அப்புறம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இந்த இப்போ தான் கொத்திக்குது என்ன மழை வரத்தான் போதில்ல மூடி விடணும் போல என்ன மூடி விடுவாப்போம். பாருங்க மழை நல்லா இதாகட்டும். மழை பெய்துச்சுன்னு சொன்னால் மூடி தான் விடணும். வாட்டர்ச்சி சூப்பர் வரத்தான் போது போல உங்கள் மூவிலும் இதாக இஞ்சாவில் வருது. அது வரா அது வரா 10-15 வரா சரி சமைக்க விடும். ஒரு 5 நிமிஷம் பெறா வந்தா சரி. அடா வந்து விளையாட்டு காட்ட தூக்கிட்டு மழை சமைக்க விடும் மழை. இந்தா துளி விழுகுது. ஒப்பு என்ன புகை வருது. நான் டாட்பில் கலர் உங்க எரியே இல்லை இல்லை எரியல அடிப்பிடிச்சிட்டா சி அது சட்டின்ற பாசம் அந்த மண் சட்டின்ற இல்லை இல்லை அடிப்பிடிக்கல. ஆனால் கிளறுங்க இப்படி திறந்து விடுறதா இல்லை வேணும். இனி மூட்டக்கூடாது. இந்த இதே மிஞ்சி பூண்டுகளை போடுங்க பார்த்து. ஆட்டிறைச்சிக்கு மட்டும்தானே இந்த இஞ்சி பூண்டு வேலை என்ன அதுக்கும் போடுவோம். கண்டுக்கும் போடுவோம். இங்கே என்ன பூண்டு மட்டும்தான் கிடையாது. பூண்டு கண்டுக்கும் போடவும் கண்டுக்கும் அதுக்கு என்ன சின்ன சீரகம் போட்டு கிடக்குதோ. ஓ நச்சீரகம் மாதிரி நச்சீரகம் நல்ல பெரிய எலும்பு இருக்கு போல. விழா எலும்பு அந்த மாதிரி இந்தாங்க இது கிளறும். ஆனால் இது விரட்டல் ஆகிறாண்டா இன்னும் 15 நிமிஷமாக ஆகும் போல விரட்டலாக. அது கனவே அப்படித்தான் இது இதை மாற்றி வச்சு விட்டா சரி. அடுப்பு கீட்டால கொஞ்சம் பிழைக்கும். கடைசியில் இதுதான் விரட்டல் மாதிரி வந்து கிடக்கு போல. நான் உன்னோட தான் வீடியோக்கு சொல்லல. ஆனால் நல்லா இருக்கு என்ன கிராச்சி நல்லா அமைஞ்சிட்டு நினைச்சதை விட திறமை வந்திருக்கு. நான் வீடியோக்கு நல்ல மனு சொல்ல மாட்டேன். நல்லது தான் சொல்லுவேன். கெட்டது இதில் இன்னொரு விஷயம்னு சொன்னால் இது எந்த ஒரு வித்தியாசமான பொருளும் பயன்படுத்தல. நார்மலாக தூளும் உப்பும் வேற என்ன பூண்டு இப்படித்தான் செய்யணும். உள்ளி தான் பூண்டு சொல்றது. மற்றது வெங்காயம் கருவேப்பிலை ஒன்றுமே வித்தியாசமாக பயன்படுத்த தூள் இல்லை. அதாவது அது ஒன்றும் இல்லை. அது என்னன்னு சொல்றது இந்த ஆட்டிறைச்சின்ற உண்மையான சுவைத்தரம் என்ன இதே பழைய காலத்து ஆட்டிறைச்சின்னு சொல்லலாம். அப்படி தானே அந்த காலத்தில் காய்ச்சி வேணும் என்ன அதே மாதிரி தான் இருக்கு. அடிப்பிடிச்சு போங்க குறைச்சி விடலாம். நிப்பாட்டி விடுவோம். ஓகே சரி நிப்பாட்டிட்டேன். ஓ ஆட்டிறைச்சி ஒரு வித்தியாசமா போகுது என்ன அடிப்பிடிச்ச மாதிரி. சரி அது அந்த சட்டியை சமைக்க அப்படி தான் வரும். இந்த சட்டின தன்மை அப்படி போல என்ன சட்டி அப்படித்தான் சட்டிக்கு பூவா வருது. அது சட்டி சமைக்க ஆட்டிறைச்சி தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற. அந்த காலத்தில் சட்டிலாம் சமைக்கிறது தீபாவளிக்கு இறைச்சியை வேண்டி ஒரு சீசனுக்கு தானே வேண்ட ஒரு நல்ல நாள் பெரிய நாள் இறைச்சி தீபாவளிக்கு வேண்டி சமைச்சு தண்ணி தன்மை கொண்டு பார்க்கணும். தனித்தன்மை இருக்கு. என்ன தீபாவளி தான் இறைச்சி பண்றது. வேற என்ன தீபாவளி வருஷம் அப்படி வருஷத்துக்கு பண்றேன். முந்தி தீபாவளிக்கு வாங்குறேன். நீங்க தீபாவளி மட்டும் தான் வாங்க.
ஆட்டிறைச்சி அப்போ என்ன விலை ஆட்டிறைச்சி வித்தது? அப்போ 100 ரூபா பங்கு. பெரிய இதுல பனியோல பங்கு. பனியோல பங்கு. பனியோல தான் செய்யும். அப்போ ஆட்டிறைச்சி அடிக்கிறத நாங்க போற சின்ன அந்த ரத்தங்கள் சாப்பிட 250 ஆயிரம் 500 ஆயிரம் 1000 ஆயிரம் 2000 ஆயிரம் 5000 ஆயிரம் 10000. நான் போக 100 ரூபா. 100 ரூபா ஒரு பங்கு 100 ரூபா. 100 ரூபாயில 125. முந்தைய அந்த இப்போ எங்களோட வயசுல இருக்கேக்கல இப்போ எங்க வயசுண்டா 150. இப்போ 5-6 வயசுல ஆட்டிறைச்சி அடிக்கிறதானே இப்போ அடிக்க வரல என்ன அடிக்கிறவ தெரியும் அடிப்பினம் என்ன ஆட்டிறைச்சி அந்த ஓலையில பங்கு போடுறது ஓலையை வட்டி அந்த பச்சை ஓலை பன்னி ஓலை அது ஒரு வாசம் அடிக்கும் விளங்குது அந்த பன்னி ஓலையில் கொண்டு வாசம். ஓ அந்த மரத்தால் கடை மரத்தை காடி அப்படின்னா ஓலையில இது கட்டி என்ன கட்டுற ஓலையில பிளா கட்டுறது பிளா கட்டி போட்டு அப்படி மூடி வரும் வீழ கொடுத்து அவிட்டு விட்டா வாசமும் அப்படி இருக்கு என்ன. ஓ இப்போ நான் கூட இப்போ ஆட்டிறைச்சி இப்போ ஒரு 5-6 வயசு இருக்கேன் ஆட்டிறைச்சி நம்மள அடிச்சு ஒன்று கொடுத்துரும் பிடிக்கல அப்பேக்கல பிடிக்கிறே இல்லை தானே சின்ன வயசு 2 வயதுல இல்ல இப்போ வந்து பிஹெச்ஐ வந்து பார்த்து சீல் பண்ணி அடிக்க சொல்லி விட்டா தான் அடிக்கிறான் இல்லை அடிக்க களவை தான் அடிக்கிறாங்க அதெல்லாம் சொல்லப்படாது சொல்லலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா பிரெட்டெல்லாம் மாறிவிடும் அவ்வளோத்துக்கு பசி தாங்கல அது என்ன வாழையில சாப்பிட்டா தான் அந்த மனதுக்கு நிம்மதியா இருக்கு என்ன வாழையில சாப்பிடணும் நல்லா இருக்கும் வாழையில சாப்பிட இந்த வேற கட்டியா இருக்குது வேற நல்லா ஓ சூப்பரா வந்து ஓகே. அடுத்த வெள்ளாரி சம்பளை போடுங்க வெள்ளாரி சம்பல் உண்மைக்கு நல்லா வல்லார எல்லாத்துக்கும் நல்ல பருத்தக்காரருக்கு நோமலை குட்டையும் போதுதான் எல்லாம் அது பிரச்சனை இல்லை எல்லாம் வயிற்றுக்கு போய் வளரும். ஓ பேன் தேஜ் கேமரா பைக்க தேவையில்லை அதுதான் வயிற்றுக்கு வளர்ந்தாலே இலை வரும். ஓ அப்படியே பிடுங்குறான் வந்து என்ன வயிற்றுக்கு இருக்கிறது கரைக்கி விட தேவையில்லை. முந்தி காசு வலிங்கன்னா காசு வேற மேலே இதால முளைக்கும் தெரியுமா அது எல்லாம் சொல்கிறோம் முந்தி காசை தாட்டு வச்சா காசு வளரும் தலை தலைக்கு தான் முளை கொடுக்கணும் தலையில ஒரு விளையாட்டு காட்டு தான் வந்து நிற்கணும் இப்படி சொன்னா ஆக்கள் ஒரு சந்தோஷமா பழகுமினா அந்த நாள் சாப்பாடு மாதிரி இருக்கடா. உங்களுக்கு என்ன சொல்லுது? ஆறுதலாக தான் சொல்லுவார். ஏன் இப்போ சொல்ல மாட்டீங்களோ? சுவைச்சா தான் தெரியும் என்ன. நான் காரை பேக்கே சொல்லி போட்டேன் இறைச்சி கறியோ சூப்பரோ சாப்பிட்டு பார்த்தா தெரியும். மற்ற இது கனவா நல்லா இருக்கும் சந்தோஷம். ஓகே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்டன். பாய்ன்னு சொல்லுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பாய்.